வணக்கம் மக்களே, இது உங்கள் ஷைனா டாக்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ இந்த ரேடியேஷனோட தாக்கம் ஏற்பட்ட பகுதியை சுத்தி இருக்க எல்லாத்தையும் சுத்தமா டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சொல்லி ஜெனரல் கிட்ட சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த எபிசோட்ல அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற ஊர்கள்ல வசிக்கிற மக்கள் எல்லாரையும் காலி பண்றாங்க. நிலப்பகுதியில ரேடியேஷன் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு ஒவ்வொரு இடமா போய் இன்ச்சா நோட் பண்றாங்க. இந்த வேலை இங்க நடந்துட்டு இருக்க அதே சமயத்துல செர்னோபில் எக்ஸ்ப்ளோஷன் ஜோன்ல நம்ம ஹீரோவும் கமாண்டரும் மிலிட்டரி சுப்பீரியர் ஆபீஸரோட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிலிட்டரி சுப்பீரியர் ஆபீசர் கேக்குறாரு, ஏன் கோர் இன்னும் காத்துல எக்ஸ்ப்ளோட் ஆயிட்டு இருக்கு, அதே இன்னும் க்ளோஸ் பண்ணல? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நாங்க அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனா எங்களால அது கிட்ட கூட நெருங்க முடியல. கூரைக்கு மேல வந்த துகள்கள் எல்லாம் கோர்ல இருந்து வந்த கிராஃபைடு, அது அந்த ரியாக்டர் கோர்ல தள்ளி விடுற வரைக்கும் அது பக்கத்துல யாரு போனாலும் அது அவங்கள கொன்னுடும். அந்த கோர் 3 லேயரா இருக்கு. அதுக்கு நாங்க பேர் வச்சிருக்கோம். இதோ இந்த போட்டோ பாருங்க. இங்க இருக்க சின்னது காட்டியா 1 மணி நேரத்துக்கு 1000 ரன்சன். அதுல 2 மணி நேரம் எக்ஸ்போஸ் ஆகுறது உயிருக்கே ஆபத்து. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது நீனா 1 மணி நேரத்துக்கு 2000 ரன்சன். இது அதை விட மோசமானது. அதுக்கு அந்த மிலிட்டரி அபிஷியல் சொல்றாரு, ஆப்கானிஸ்தான்ல நாங்க ரிமோட் கண்ட்ரோல் குண்டுகளை யூஸ் பண்ணோம். அது ரொம்ப ஹெவி, சோ அது உள்ள ஸ்ட்ரெயிட்டா போய் விழுந்துரும். என்னது, எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு அணைக்கவே நாங்க இவ்வளவு பாடுபட்டோம், மறுபடியும் குண்டு வெடிப்பா? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அங்க உட்காந்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோ சொல்றாரு, 3 ஓவர் லோனகார்ட் STR-1 அது ரொம்ப லேசா இருக்கும். லெட்டால கவர் பண்ணோம்னா அது ரேடியேஷனை தாக்கும். அதுக்கு கமாண்டர் சலிப்பா சொல்றாரு, நிலவுக்கு நம்மளால மனுஷங்களை தான் அனுப்ப முடியல, குறைஞ்சபட்சம் இது குறைக்கவாவது அனுப்பாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஜெனரல் எந்த சூழ்நிலையும் மனுஷங்களை அதுக்கு மேல போகக்கூடாது, ரோபோட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ அதுக்கு மிலிட்டரி ஆபீசர் கேக்குறாரு, அப்ப இங்க இருக்கிற இந்த லா செக்ஷன் எப்படி? அது மாஷா 12000 ரன்சன், தலையில இருந்து கால் வரைக்கும் நீங்க முழு ப்ரொடெக்ஷன் கிரீடோட 2 நிமிஷம் நின்னா கூட 3 நிமிஷத்துல உங்க வாழ்க்கை பாதி ஆயிடும். அண்ட் சில மாசங்கள்லயே நீங்க செத்துருவீங்க. இவ்வளவு ஏன் நம்மளோட லூனார் ரோவர்ஸ் கூட இந்த மாஷால வேலை செய்யாது. ஒரு பெரிய அளவு காமா ரேடியேஷன் எல்லாத்தையும் தொலைச்சிடும். அந்த துகள்கள்ல மைக்ரோ சிப்ஸ்ல இருக்கிற சர்க்கியூட்ஸை கிழிச்சு போட்டுரும். ஒரு லைட் ஸ்விட்சை விட ஏதாவது காம்ப்ளிகேட்டடா இருந்ததுன்னா அந்த மாஷா அதை அழிச்சிடும். அதுக்கு அது கமாண்டர் சொல்றாரு, கூரையில இருக்க அந்த இடம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான இடம். அதுக்கு அந்த மிலிட்டரி அபிஷியல், சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதை தான் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறோம். த சேம் டைம் நம்ம ஹீரோ முன்னமே கேட்டு இருந்த மாதிரி இந்த வேலையை செய்ய ஆளுங்களை வண்டியில கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. மிலிட்டரி ஃபோர்ஸ் பத்தாம நிறைய சிவிலியன் வாலண்டியர்ஸும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க தங்கறதுக்கு இடம், சாப்பாடு, காசுன்னு சொல்லி இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து இவங்க வேலை செய்ய வைக்கிறாங்க. அதுல பாவல்னு ஒரு சிவிலியன் இங்க வேலை செய்ய வராரு. அவருக்கு கொடுத்த டென்ட்ல 2 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல மாஸ்கோல இருக்கிற லொமோனோசோன்ற யூனிவர்சிட்டி லைப்ரரியில நான் சென்ட்ரல் கமிட்டில இருந்து வந்திருக்கேன். நான் இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை நான் பார்க்கணும், அதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அங்க வேலை செய்யற